இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ட்ரெண்டிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கலையரசன், பிரியா லயா லீடிங் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த படத்தில் பிரேம்குமார், பெசநகர் ரவி, சிவன்யாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சிவராஜ் இயக்கியிருக்காரு. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோவான கலையரசனும் ஹீரோயின் பிரியா லயாவும் கப்புள்ஸாக இருக்காங்க. இவங்க தங்களோட பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் மூலியமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு இவங்க பெரிய சொகுசு பங்களா, கார் ரொம்பவே வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில திடீர்னு ஒரு நாள் அந்த யூடியூப் சேனல் டெலீட் ஆயிருது. இதனால இவங்க வருமானம் எதுவுமே இல்லாம பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. பண பிரச்சனையில இவங்க ரொம்பவே சிக்கி தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மர்ம நபர் இவங்களுக்கு ஃபோன் பண்றாரு. அந்த மர்ம நபரோ தான் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துறதாகவும் அந்த ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்டு ஜெயிச்சா கோடி கணக்கில் பணம் தரதாகவும் சொல்றான். ஆனா இந்த ரியாலிட்டி ஷோ பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அந்த ரியாலிட்டி ஷோ கப்பிள்ஸ் இடையில நடக்கிற ஷோன்னு அந்த ஷோ 7 நாட்கள் நடக்கும். அதுல நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கும்னு அவன் சொல்றான். அந்த ஷோல கலந்துகிட்டு ஜெயிக்கிற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அவங்களோட பிரைஸ் மணி உயரும்னு, தோக்குற ஒவ்வொன்றுக்கும் அவங்களோட பிரைஸ் மணி குறையும்னு சொல்றான். கலையரசனும் பிரியாலயாவும் தங்களோட பண கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அந்த மர்ம நபர் சொல்ற போட்டியில கலந்துக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆரம்பத்துல கொடுக்குற ஈஸியான டாஸ்க்லாம் இவங்க அடுத்தடுத்து ஜெயிச்சு சில லட்சங்களையும் வென்றாங்க. அதுக்கப்புறமா வர்ற போட்டிகள்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதனால அவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இந்த போட்டி மூலியமா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலாங்கிறதா இந்த ட்ரெண்டிங் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஹீரோ கலையரசனும் ஹீரோயின் பிரியாலயாவும் தங்களோட சிறந்த நடிப்பின் மூலமா முழு படத்தையும் தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.